ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரெகுலராக vlog போடுற மாதிரி போட்டுகிட்டே இருந்தேன். இப்போது என்னன்னு தெரியல, இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு ஒரு 4 டேஸாக பார்த்தீங்கன்னா 2 டேஸ் ஒரு vlog தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஏன்னா உடம்போட சுச்சுவேஷன் அப்படின்னும் போது நம்ம ஒழுங்காக அது சரிவர எடுக்க முடியல வீடியோஸ் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேபி இன்றைக்கி சாட்டர்டே அண்ட் சண்டே கிளிப்ஸு ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சேமியா கிளறி கொடுத்துடலாம். மார்னிங் பருப்பு சாம்பார் வச்சுட்டு, அதாவது வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் முட்டை காரா முட்டை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்றது என்னோடய பிளானாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா எக்ஸ் எல்லாம் பாயில் பண்ணிவிட்டு சைட் பை சைட் சாம்பாருக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதை குக் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல்லேருந்து அதாவது இன்றைக்கி ஸ்கூல் லீவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சேமியாவை அப்படியே சமைக்காத அப்படியே எடுத்து வச்சுட்டு, ஸோ காரா முட்டையும் இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன், எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாப்பா என்ன சொன்னாங்கன்னா, அம்மா எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. சரி அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு வறுக்கி வச்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைஸும் வச்சாச்சு. ரைஸ் வச்சுட்டு அடிஷ்னலாக பாப்பாவுக்கு பால் காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலுமே காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆஃப்டர்நூன் எடுக்க முடியல, கொஞ்சம் உடம்பு ஒன்றும் செட் ஆகாதனால என்னால் எடுக்க முடியல. அண்ட் பாப்பாவும் பெரிய பாப்பாவும் அவங்க பாட்டி கூட கடைக்கு போயிட்டாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் வரதுக்கு நைட் எபோ 9:30 அந்த மாதிரி ஆகும். சரி அப்படின்றதுனால ஆஃப்டர்நூன் நான் எந்த ஒரு கிளிப்ஸையும் எடுக்கலை. ஸோ இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே கிளிப்பிங்ஸு. காலையில், அதாவது சண்டே காலையில் எழுந்துச்சிங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திருக்க மனசே வரல. ஏன்னா வீக் டேஸில் நம்ம கொஞ்சம் குயிக்காக எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்காக அது ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்காக எழுந்து சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பாடெலாம் கட்டி கொடுக்கணும் இல்லையா, அப்படின்றதுனால அதுக்காக சீக்கிரமாக எழுந்திருப்போம் வேறு வழி இல்லாமல். ஸோ சண்டே அப்படி வீக்கெண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக கொஞ்சம் சோம்பலாக இருக்கிறதுனால லேட்டாக எழுந்தாவே போதும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ரசம் செஞ்சுருந்தேன். பாப்பா என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி நான் வெஜிடேரியன் எதுவும் எடுக்க வேண்டாமா, அதனால ரசம் மட்டும் செஞ்சுட்டு எனக்கு முட்டை மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பாப்பாவுக்கு ரசம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் டேஸ்ட்டுக்காக பாப்பா கொடுத்துருந்தேன். அப்போ தான் அவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்தாங்க. சாப்பிட்டுட்டு ரசம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா காலையில் கிளைமேட்டிக் கண்டிஷன் அரௌண்ட் ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். நல்லா சில்லுன்னு கிளைமேட்டிக் கண்டிஷன் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி என்வி எடுக்கிற பிளானுமே பார்த்திங்கன்னா இல்லை. ஏன்னா பாப்பா கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால சரி இன்றைக்கி நான்வெஜிடேரியன் இன்றைக்கி எடுக்க வேண்டாம், நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துடுவாங்க அப்படின்றதுனால எங்களோட பிளானை தள்ளி வச்சாச்சு. அப்படியே பாப்பாவுக்கு பாலும் காய்ச்சிட்டேன். இந்த ஆக்சுவலி 2 பாலாக பிரித்து காய வைப்பேன். ஒன்று ஆடை கூல் பண்ணி ஆடைக்காகவும், ஒன்று பாப்பாவுக்கு காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் கொடுக்கறதுக்கு. அண்ணா பாப்பா பார்த்திங்க அப்படின்னா எழுந்திரிச்சோன்னே எனக்கு காஃபி வச்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி சொன்னால், அதனால் அவங்க பாப்பாவுக்கு காஃபி வச்சு கொடுத்துட்டு பிஸ்கெட் கொடுத்துட்டு இருந்தேன்னா, பாப்பா அதை வச்சு விளையாண்டுட்டு என் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருந்தான். எங்கள் குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் எதுவுமே ஷூட் அதுக்கப்புறம் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் எல்லாம் வருவாங்க அப்படின்றதுனால வீக் டேஸில் எப்படின்னு தெரியல. ஆனால் சண்டே ஷுவராக எப்போவுமே ஷாப் இருக்கிறதுனால கடைக்கு கிளம்பிட்டேன். அவங்க அத்தை ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி தந்தாங்க எங்கள் பெரிய பாப்பாவுக்கு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டேன். நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எங்கள் பாப்பாவுக்கு பேங்கிள்ஸ் இருந்தது. அது கிஃப்ட்டு வேப்பரில் சுற்றி தான் வரும். பட் இங்கே பிரித்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு டைமும் ஒரு மாதிரியான கிஃப்ட்டு வரும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா நைட்டுக்கு மேலே அரௌண்ட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி இருந்தது. ஸோ பாப்பா
65 சாப்பிட்ணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து 65 வாங்கிட்டு வந்துட்டாங்களா. ஸோ லைட்டாக ஆறின மாதிரி இருந்தது. அது நம்ம கொஞ்சம் எண்ணெயில் வந்து வறுத்துட்டோம் அப்படின்னா வந்து டேஸ்டியாக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்தாச்சு. எங்கள் குட்டி பாப்பா வந்து என்னை கூப்பிட்டு கையை காட்டிகிட்டு இருந்தா. ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து வேணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட பதில் சொல்லிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து குட்டி பாப்பா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு 2, 3 பீஸ் வந்து வச்சு கொடுத்தேன். அவங்க என்னென்னா வச்சு போட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் குட்டி பாப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியனில் சிக்கன்லாம் நிறையா அதாவது நிறைய கொடுக்கறதில்ல, சிக்கன் எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவோட ஃபேவரெட்டு. அதுவும் ஃபிஷ் ஃப்ரை வந்து சொல்லவே வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 2, 2.5 வரைக்குமாவது அவங்க சாப்பிடுவாங்க. அடுத்தது பெரிய பாப்பாவுக்கும் வந்து அப்படியே வந்து இவங்க குட்டி பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்குன்னு தனித்தனி பவுலில் பிளேட்டில் வந்து வச்சு கொடுத்துட்டேன். இல்லைன்னா வந்து 2 பேரும் வந்து சின்ன குழந்தைங்க தானே சத்தம் போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிங்கில் வந்து கொஞ்சமாக வந்து பாத்திரம் சேர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நைட் டைம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடியாத டைம்னா வந்து பிரச்சனை இல்லை. ஸோ முடிகிற டைமில் கொஞ்சம் லைட்டாக வந்து பாத்திரம் எல்லாத்தையும் வந்து விலக்கி வச்சுட்டு நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து எழுந்து குக் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் பாப்பா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, நாளைக்கு என்ன வந்து எனக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வைக்க போகிறீங்க, என்ன வைக்க போகிறீங்கன்னு கேட்டே இருந்தாங்க. ஸ்நாக்ஸுக்கா பஞ்சம், உனக்கு ஆரஞ்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம், திராட்சைலாம் இருக்குது. ஸோ நாளைக்கு இதில் ஏதாவது ஒன்று வச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். பாப்பா சரிம்மா நான் ஹோம்ஒர்க் உட்காந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் 2 நாள் ஜாலியாக ஆடினீங்கல்ல, இன்றைக்கி என்ன ஃபைனலாக இப்போ உட்காந்து எழுதிட்டுருக்கீங்கன்னொன்னே, இல்லை நான் வந்து எல்லா ஹோம்ஒர்க்கையும் வந்து முடிச்சிட்டோம். ஆனால் ஒரே ஒரு ஹோம்ஒர்க் மட்டும் எழுதுறது பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே டைரி வந்து பார்த்துட்டு இருந்தா. கடைசியில் என்ன தோணுச்சு அப்படின்னு தெரியல. பாப்பா வந்து டைரியை பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஐயையோ அந்த நோட்டை வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேனே, சரி ஓகே நாளைக்கு ஸ்கூலில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பாப்பா. சரி ஓகே அப்படியே வந்து சிங்கில் உள்ள பாத்திரத்தை வந்து கழுவிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆகிடலாம், அப்படியே வந்து விலாகையும் குயிக்காக வந்து முடிக்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உஜு என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பேக்கெல்லாம் க்ளீன் பண்ணி அடுக்கிட்டு இருக்கியா? சரி ஓகே 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 சரி குயிக்காக வந்து அடுக்கு அடிச்சு இது வந்து குயிக் வந்து சீக்கிரம் காலையில் எழுத வேண்டியதான். பேக் ஆமாம் நானும் ஆர்டர் பண்ணும்போது சின்னதாக ஒரு பெருசாக வருமா நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் பேக் சைஸ் மீடியம் சைஸு, ஆனால் கெப்பாசிட்டி ஓரளவுக்கு பத்துது. ஆக்சுவலி இந்த பேக் வந்து அவ்வளோ லாங்காக பிஞ்சிரும் நினச்சிட்டு இருக்கேன். என்ன இதெல்லாம் குழந்தை இருக்கு இந்த பேக் எல்லாம். அதுக்கா குவாலிட்டி பேக்ஸ் என்ன சொன்ன நீ இந்த பேக் வாங்கவே வேண்டாம். நான் இதை கொஞ்சம் இப்போதான் ஸ்கூல் மாதம் கூட ஆகலை, நல்லா வச்சு மேனேஜ் பண்ணு. அப்போ தான் கண்டிப்பாக நான் உனக்கு அடுத்த வருஷம் நல்ல பேக்காக வாங்கினேன். இந்த வருஷமே அந்த பேக் தான் வந்து வாங்க சொன்னேன். நீ தான் வந்து கேட்காம எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னேன். பிளாக் கலர் அடுத்த வருஷம்லாம் வந்துடும். இந்த மாதிரி பேக்கெல்லாம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் டிசைனாக இருக்கும், சீக்கிரமாக பிஞ்சு போயிடும் தெரியுமா, தாங்கவே தாங்காது இதெல்லாம் குவாலிட்டிக்கு. நீ மேக்ஸிமம் வச்சு பத்திரப்படுத்தி பாரு. குஷி பாப்பா என்ன பண்ணுறாங்க? குஷி பாப்பா இங்கே பாருங்க. குஷி பாப்பா அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. குஷி பாப்பா இங்கே பாருங்க. குட் நைட் சொல்லுங்க எல்லாருக்கும். குட் நைட் குட் நைட் குட் நைட். எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து ஸ்கூல் பேக் வந்து ஆக்சுவலி வாங்கி கொடுத்தோம். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நல்லா வந்து கிழியாத மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பேக் வந்து பார்த்து வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். பட் எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கெலாம் வந்து எல்லா வருஷமும் ஒரே மாதிரி ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போகிறேம்மா, இது வேண்டாம், ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணார். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து பாப்பா என்ன சொல்கிறா, வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பேக் மாதிரி தான் இருந்தது. சரி எனக்கே அது பார்க்கும்போது தாங்குமா தாங்காதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் கெப்பாசிட்டி பிடிக்குது, பட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. எந்த நேரத்தில் பேக் வந்து கிழியும் பியும் அப்படின்றது வந்து தெரியாத மாதிரி தான் இருக்குது.
அதுதான் வந்து நான் பண்ண ஒரே மிஸ்டேக் என்னன்னா, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணது தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி பேக்கோட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்டிச் பண்ணி வருது இல்லையா? அந்த மாதிரி பேக் வந்து கொஞ்சம் வந்து ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே தாங்கும். ஏன்னா, இவங்க எடுத்துட்டு போற பேக்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து புக்ஸு, நோட்டு அது இதுன்னு எடுத்துட்டு போறாங்க. அந்த பொதி சுமக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ புக்ஸ் எடுத்துட்டு போறாங்க. அவ்ளோ நோட்டெல்லாம் எடுத்துட்டு போறதுனால, அவங்களே வந்து கூன் விழுந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ, அப்ப அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷனுக்கு நமக்கு வந்து பேக் எப்படி வேணும்னு யோசிங்க. பேக் வந்து கிழியாத மாதிரி நல்லா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஷூரா பாப்பாவுக்கு பிய்யாத மாதிரி, கிழியாத மாதிரி நல்லா கையில அது தைப்பாங்க இல்லையா? பேக் கடையில. ஸோ, அந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கான பேக் வாங்கி தருவேன். எங்க பாப்பா இப்ப ஆக்சுவலி என்ன தெரியுமா கேட்டுட்டு இருக்காங்க? உங்களுக்கு உங்க அம்மா முக்கியமா? இல்ல நீங்க நான் முக்கியமா? அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கா இருந்தாலும் வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி வந்து குழந்தைங்க தான் முக்கியம் யாருக்கா இருந்தாலும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள பெத்தவங்க வந்து முக்கியம். அதனால வந்து எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலும் வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் ப்ரியாரிட்டி எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு தான் வந்து கொடுப்போம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட உனக்கு கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட vlog வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், டாடா, பபாய், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.